பணம் ஒன்று உங்களுக்கு வேலை செய்யலாம் அல்லது உங்களை ஆளுகை செய்யலாம். கட்டுப்பாடு இல்லாவிட்டால் அது தெரிவுகளை, அழுத்தத்தை, சுதந்திரத்தை கட்டளையிடும். உண்மையான இலக்கு பணத்திற்கு முதலாளி ஆகுவதாகவே இருக்க வேண்டும், வெறுமனே சம்பாதிப்பதில் அல்ல. பணத்தை கட்டுப்படுத்தும் வழிகள், அதாவது பணம் உங்களை கட்டுப்படுத்துவதை தடுக்கும் வழிகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒவ்வொரு ரூபாயையும் கண்காணியுங்கள். பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உண்மையில் செயல்படும் நிதிநிலை அறிக்கையை உருவாக்குங்கள். உடனடியாக அல்லாமல் உண்மையில் தேவைப்படுகிறவற்றுக்காக செலவழியுங்கள். மூன்றாவது, சேமியுங்கள். வாழ்க்கைக்காக செலவழிக்கும் முன்னர் உங்களுக்கு முதலில் கொடுத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக, அவசியமற்ற சிக்கல்களை நீக்கிவிடுங்கள். கணக்குகள், கருவிகள், அதாவது டூல்ஸ், தொடரும் செலவுகளை, ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் எளிமையாக்குங்கள். ஐந்தாவது, தெளிவான பொருளாதார இலக்குகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால இலக்குகள் நல்ல தீர்மானங்களுக்கு வழிகாட்டும். ஆறாவதாக, கடன்களை நன்றாக நிர்வகியுங்கள். வட்டியோ செலுத்தியே ஆக வேண்டிய குறைந்த கட்டணங்களோ உங்கள் சுதந்திரத்தை பறித்துக் கொள்ள விடாதிருங்கள். ஏழாவது, தேவைப்படும் போது வழிகாட்டுதலை நாடுங்கள். குழப்பத்தை தெளிவாக்க ஆலோசகர்கள், வழிகாட்டிகளை, உதவியை நாடுங்கள். பணத்தின் மீது ஆளுகை என்பது கட்டுப்படுத்துவது அல்ல, அது சுதந்திரம், தெரிவுகள் மற்றும் மன அமைதியை பொறுத்தது. பணத்தை நிர்வகிப்பது குறித்து மார்க் ஹென் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.